வணக்கம் நண்பர்களே! நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழகத்துல ரொம்பவும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிகே தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா விஜயோட டிவோர்ஸ் கேஸ் தான். இன்னைக்கு அவங்க செங்கல்பட்டுல பதிவு பண்ணுன அந்த நாள்ல இருந்தே இந்த விஷயம் ரொம்ப பரபரப்பா இப்போ இணையதளத்துல வைரலா போயிட்டு இருக்குது. ஏன்னா, இப்போ வந்து அரசியல் களத்துல ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியா பார்க்கப்படுறது நம்ம டிவிகே தலைவர் விஜய். ஆனா அவர் மேல நெறைய இஷ்யூஸ் இருந்தாலும், அதாவது ஜனநாயகன் படம் ரிலீஸ் தள்ளி போறதா இருக்கட்டும், இல்ல டெல்லியில நடக்கிற அந்த கரூர் விஷயமான அந்த சிபிஐ விசாரணை, இந்த மாரி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிற இந்த நிலைமையில, அவருடைய மனைவியே டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்பவும் இப்போ சர்ச்சைக்குரிய விஷயமா போயிட்டு இருக்குது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுல அவங்க அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல்ல இணைச்சிருக்கிற நெறைய விஷயங்கள் தான். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகை கூட தகாத உறவுல இருக்கிறாரு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணனது தான் இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது. அது மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட 2021ல அப்புறம் இருந்தே எங்க 2 பேருக்கும் பெருமளவு பேச்சுவார்த்தையோ இல்ல எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரே வீட்ல நாங்க 2 பேரும் தனித்தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். குழந்தைங்கள தான் நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன். அப்பையிலேருந்தே விஜய் வந்து எங்க கூட அதிகம் பேசுறது கிடையாது. டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. நாங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ரஷன் அப்படின்னாலோ நாங்க வந்து ஹாலிடே வெக்கேஷன் போயிட்டு வருவோமே தவிர, மத்தபடி எங்களுக்கோ இல்ல விஜய்க்கோ எந்த விதமான ஒரு கனெக்ஷனுமே இல்லாம நாங்க ஒரே வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது பல பேருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண அந்த தகாத உறவு அப்படிங்கிறது தான் இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது. ஏன்னா, ஒரு தலைவர் மேல எந்த விதமான பழிய வேணாலும் சுமத்தலாம். ஆனா, இந்த வார்த்தை அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் ஒரு பேசு பொருளா பார்க்கப்படுறதுக்கு காரணம் பெண்கள் ஓட்டு தான். ஏன்னா ஒரு குடும்பத்தையே வழிநடத்த முடியாத ஒருத்தனால எப்படி ஒரு நாட்ட ஒழுங்குபடுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து இன்னைக்கு டிவிகே மேலயும் அந்த தலைவர் விஜய் மேலயும் போய் விழுந்திருக்குது. ஏன்னா நாட்டுல வந்து பெண்களோட ஓட்டு சதவீதம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு வந்து மொத்த பெண்களும் கிட்டத்தட்ட 40ல இருந்து 50% பெண்களுக்கு மேல டிவிகே பக்கம் திரும்பிட்டு இருக்கிற இந்த நிலையில இப்படி ஒரு ஒரு முரண்பட்ட கருத்தை வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து தான் இப்போ எல்லாத்துக்குமே ரொம்பவும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமா போயிட்டு இருக்குது. இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் நடிகர் விஜயை சங்கீதா விஜய் எந்த அளவுக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவலத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்குறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரம்ப காலத்துல பூவே பூச்சூடவா அப்படிங்கிற படத்துல விஜயோட நடிப்பை பார்த்துட்டு சங்கீதா ரொம்பவும் கவரப்பட்டாங்களாம். அவங்க வந்து கிட்டத்தட்ட இலங்கையில இருக்கும்போது விஜயோட அந்த படத்துல அவருடைய நடிப்பை மட்டும் ரொம்ப பார்த்து ஈர்க்கப்பட்டு தான் அவரை ஷூட்டிங் ஸ்பாட்லயே மீட் பண்றதுக்காக இலங்கையிலேருந்து சென்னைக்கு டிராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமேல அவர் அங்க பார்த்து சந்திச்சு அந்த முதல் சந்திப்பே அவங்களுக்கு காதலா மாறி இருக்கு. விஜய் மேல அவங்க வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிங்கிறதுலே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறமேல அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களா இருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து சங்கீதா விஜயும் குடி வந்திருக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா மொத்தமா மாறியிருக்கிறாங்க. விஜயோட மொத்த ஃபேமிலி கூடயும் சங்கீதாவுக்கும் நல்ல அட்டாச்மெண்ட் ஏற்படுது. முக்கியமா ஷோபாவா இருக்கட்டும், இல்ல சந்திரசேகரா இருக்கட்டும் 2 பேருக்குமே ஷோபாவ ரொம்ப புடிச்சு போயிருக்கு. அந்த ஒரு கட்டத்தில ஷோபா என்ன கேட்குறாங்களா, "நீ ஏன் விஜய கல்யாணம் பண்ணிக்க கூடாது?" அப்படிங்கிற ஒரு வார்த்தைய கேட்குறாங்க. அந்த கட்டத்தில தான் ஒரு நடிகர காதலிச்சவங்க ரசிகையா இருந்து காதலிச்சவங்க மனைவி அப்படிங்கிற அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது நான் கிடையாது. என்னுடைய அப்பா, அம்மா தான். நீங்க அவங்க கிட்ட கலந்து பேசுங்க அப்படின்ட்டு ரொம்பவும் ஒரு மெச்சூரான பொண்ணா அந்த இடத்துல நடந்திருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. இவங்க வந்து லண்டன்ல இருக்கிற அவங்களுடைய அப்பா, அம்மாவ ரொம்ப முறையா போய் சந்திச்சு, பேசி இந்த கல்யாண விஷயத்த முடிவு பண்ணியிருக்கிறாங்களாம். அந்த கட்டத்துல தான் நடிகரா இருந்த விஜய் வந்து அடுத்தது வந்து தன்னுடைய ரசிகையா இருந்த சங்கீதாவ காதலிச்சு அந்த நிலையிலிருந்து திருமணம் அப்படிங்கிற நிலைக்கு உயர்த்தப்படுறாரு. 2 பேருமே அ மனப்பூர்வமா காதலிச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் திருமணத்துக்கு போறாங்க. இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய முதல்ல ஒரு ரசிகையா இருந்து காதலிக்க ஆரம்பிச்சதே சங்கீதா தான். ஏன்னா, நெறைய ரசிகைகள் இருந்தாலும் சங்கீதாவுக்கு ஏன் இந்த முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப வந்து மரியாதைக்குரியவங்களாவும், கைண்டாவும் ஒருத்தர்கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்களாம். சங்கீதாவோட பிஹேவியர் வந்து விஜய்க்கு ரொம்ப பிடிக்குமாம். மோஸ்ட்லி சங்கீதா வந்து ரொம்ப காமா இருப்பாங்களாம், ரொம்ப பொறுமையானவங்களாம். அதனால தான் விஜயோட அம்மாவான ஷோபாவுக்கு வந்து சங்கீதாவ ரொம்ப புடிச்சு போச்சாம். அதுக்கப்புறமேலு அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆன அப்புறமேலு கிட்டத்தட்ட 1998ல மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறமேலு அவங்களுடைய திருமண வாழ்க்கை இதுவரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு வந்து காரணமே சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல நடிகர் விஜய் ஆகட்டும், இல்ல ஷோபா ஆகட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா,
குழந்தைங்கள வளர்க்குறதுல அவ்ளோ ஒரு கான்சன்ட்ரேஷன நம்ம சங்கீதா குடுத்துருப்பாங்களாம். அதிகபட்சம் சோஷியல் மீடியா பக்கம் வரமாட்டாங்களாம். அவங்களுக்கு படிப்பு சொல்லிக் குடுக்குறது, அவங்களுக்கு ஹெல்த்தியான விஷயங்கள பண்ணி குடுக்குறது, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ச நம்ம சங்கீதாவோட மாமனாரான நம்ம விஜயோட அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அ சங்கீதாவோட வளர்ப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, கிட்டத்தட்ட குழந்தைங்க வீக்லி ஒன்ஸ் வந்து எங்க வீட்டுக்கு ஒரு 1 ஆர் 2 ஹார்ஸ் வருவாங்க. அப்ப வரும்போது கூட நம்ம ஆசையா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள வாங்கி வைப்போம். ஏன்னா, அப்பதான் குழந்தைங்க வந்து நம்மகிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். ஆனா, அப்ப அந்த பொருள நம்ம கிட்டருந்து வாங்கும்போது கூட அம்மாவ திரும்பி பார்ப்பாங்க. அம்மா வாங்கிக்கோ அப்படின்னா தான் வாங்கிக்குவாங்க. அந்த அளவுக்கு குழந்தையோட வளர்ப்புல வந்து எனக்கு சங்கீதாவ ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவ நோட் பண்ணுவா. குழந்தைக்காகவே கிட்டத்தட்ட 20, 25 வருஷம் அவங்க கூடயே இருந்து அவங்கள ரைஸ் பண்ணதுனால தான் இன்னைக்கு விஜயால இந்த அளவுக்கு ஒரு வெற்றி படிக்கட்ட ஏற முடிஞ்சது. ஏன்னா, ஃபேமிலில எந்த ஒரு இஷ்யூவுமே வராம பார்த்துக்கிட்டது சங்கீதா தான். அது வந்து முழுக்க முழுக்க அதனுடைய கிரெடிட் வந்து நம்ம சங்கீதாவுக்கு தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய மருமகள பத்தி ரொம்பவும் பெருமையா நெறைய இன்டர்வியூஸ்ல சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, நெறைய வந்து படங்களோட ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், இல்ல வெற்றி கொண்டாட்டமா இருக்கட்டும், அதுல வந்து தம்பதி சகிதமா வந்து கலந்துக்குவாங்க அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியும். ஆனா, மாஸ்டர் படத்தோட அந்த வெற்றி கொண்டாட்டத்துல இருந்து தான் அவங்க கடைசியா வந்து கலந்துக்கிட்ட ஃபங்ஷனும் அது ஒண்ணு தான். அதுக்கப்புறமேலு அதிகபட்சம் மேல இப்ப ஜனநாயகன் ஆகட்டும், ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், இல்ல ரிலீஸ் அப்பயா இருக்கட்டும், இல்ல எப்பவுமே சங்கீதா வந்து வரல. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களாகுமே அவங்க 2 பேருக்கும் விவாகரத்து ஆகப் போகுதா அப்படிங்கிற பேச்சுக்கள் வந்து அடிபட்டுட்டு வரத நம்ம எல்லாருமே பார்க்கலாம். ஆனா, அ இப்போ வந்து கிட்டத்தட்ட எலக்ஷனுக்கு வந்து இன்னும் ஒரு 2 மந்த்ஸே இருக்கிற இந்த நிலையில, சங்கீதா இந்த மாரி ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்கிறது தான் இப்போ மொத்த இணையதளத்தையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. ஏன்னா, இப்போ பெண்களோட ஓட்டு அப்படிங்கிறது டிவிகேக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா, எந்த ஒரு கட்சிக்குமே பெண்கள கவர்ந்துட்டாலே மோஸ்ட்லி வந்து 60% ஓட்ட வாங்கிரலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இதுவரைக்கும் இருந்துட்டு வருது. ஆனா, அதுல ஏதாவது இப்போ வந்து கீறல் விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் இப்ப டிவிகேக்கு இருக்குது. மத்தபடி அவங்க கொள்கைகள்லயோ, இல்ல அவங்க வந்து அரசியல் ஈடுபாட்டிலயோ எந்த விதமான குறையும் கிடையாது. அவங்க வந்து இந்த டிவிகே கொடி அறிமுகப்படுத்துனாங்கல்ல, அப்பயோ இல்ல கட்சி அ ஃபர்ஸ்ட் மீட்டிங், மாநாடு இந்த மாரி எந்த ஒரு விஷயத்திலயுமே நம்ம டிவிகே தலைவர் விஜயோட வைஃபான சங்கீதா வந்து கலந்துக்கல. அப்பயே வந்து அரசல் புரசலா அவங்களுக்குள்ள நெறைய பிரச்சனை த தடிச்சு வாழ்றாங்க. சங்கீதா வந்து வெளிநாட்டிலயும், விஜய் வந்து இந்த ஊர்லயும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி நெறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும், இப்போ வந்து அவங்க குடுத்திருக்கிற இந்த கம்ப்ளைண்ட் வந்து விஜய்யே மொத்தமா அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அதுக்கப்புறமேலு 2 பேர்கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு அசைவுகளும் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, இந்த கேஸ் வந்து இப்ப அடுத்த கட்ட நிலைமைக்கே போக தயாராயிட்டு இருக்கிறது தான் இப்போ வந்திருக்கிற ஒரு முக்கியமான தகவல். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க. அத விட இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 27 வருஷம் இந்த திருமண காதல் வாழ்க்கையில என்ன ஒரு பிரச்சனை வந்து இன்னைக்கு விவாகரத்து அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு இடம் குடுத்துருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய கமெண்ட்ட மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க.